Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணனும், இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எவ்வளோ டிமாண்ட் டிராஃப்ட் செலான் வந்து நீங்க எடுத்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல 5 இயர்ஸ் லா அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் காலேஜஸ் 15 இருக்கு இல்லையா, அதில் 5 இயர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் சப்மிட் பண்ணி அட்மிஷன் போடும்பொழுது கண்டிப்பாக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனர்ஸ்க்கு பார்த்துலாம், அதாவது சோயலுக்கு பார்த்துலாம். சோயலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து சிபிஎஸ்சி போர்ட்லேயோ ஐஎஸ்சி போர்ட்லேயோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லையா, நீங்களும் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். பாலிடெக்னிக் அவங்களுமே வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் டிமாண்ட் டிராஃப்ட் செலான் வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் 2000 ரூபீஸ்க்கு வந்து டிமாண்ட் டிராஃப்ட் செலான் வந்து எடுத்து சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் வந்து ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி இந்த டிமாண்ட் டிராஃப்ட்டை அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அஃபிலேட்டடில் 15 காலேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 15 காலேஜஸில் உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆகிருக்கு, நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா அந்த டைமில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 12th வந்து சிபிஎஸ்சி போர்ட்லேயோ ஐஎஸ்சியிலையோ நீங்கள் முடிச்சிருந்தாலோ, இல்லை வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்தாலோ, அல்லது வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் முடிச்சிருந்தாலோ, இதில் வந்து அதர் தென் வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான செலான் அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் 1000 ரூபீஸ் வந்து எடுத்து பே பண்ண அந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானது. இதுவே அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா 2000 ரூபீஸ்க்கு வந்து டிமாண்ட் டிராஃப்டோ செலானை வந்து எடுத்து இந்த அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரிஜிஸ்டர் கிட்ட நீங்கள் வாங்கி அங்கே வந்து ஆஃபீஸ்லேயே வந்து தாராளமாக வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டியிலே வந்து சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன, யாரெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அட்மிஷன் அப்போ தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ணதால் இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின டவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றின வீடியோஸ் வந்து நிறையவே இல்லை. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.